இன்றைய சமையல் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளை சாதம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து ஆறிச்சு பாருங்கள் மட்டன் குழம்பு. இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம். வெள்ளை சாதம், அது கூட மட்டன் குழம்பு சேர்த்து எக் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். மதியம் பிரியாணி ரெடி பண்ணலாம் வாங்க. தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு பாஸ்மதி ரைஸ் ஊறிக்கிட்டு இருக்குது. மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு கரைச்சலைங்களா, தக்காளி வெங்காயம் வணங்கினது, அதில் கொஞ்சம் அந்த பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும், அதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். மஞ்சத்தூள் உப்பு போட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே இங்கே வந்து குக்கரில் ஆனியன், பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து தக்காளி ஆனியன் வணங்கிட்டுருக்கு. நல்லா வதக்கி வரட்டும். ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மட்டனையும் அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வணங்கி வரட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் சாந்து சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. போதும். இது கூட கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். போதும். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டன் வேக வச்சா தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். மட்டன் வேக வச்சதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்குது. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கும் போது பார்த்துக்கலாம். இது கூட இப்போ கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசிக்கு அளவான தண்ணி இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் விட்டுறலாம். சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். குக்கர் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். சூடான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். தேங்க்யூ டு ஆல்.